மிக முக்கியமானது எல்லாத்திற்கும் மேல் அதிமுக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிரி யாரு? திமுக. எம்ஜிஆர் கட்சியை தொடர்ந்த காரணமே திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கினார்கள். அதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தல் கிடைத்திருக்கிறது. ஆனால் தான் நான் சொல்கின்றேன், இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை. எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுடைய எதிரி திமுக. இந்த இடைத்தேர்தலிலே மக்களுடைய எதிரி திமுக, விவசாயிகளுடைய எதிரி திமுக, எல்லாவற்றுக்கும் மேல் பெண்களுடைய எதிரி திமுக. சாராயத்தை கொடுத்து தானியை வளர்த்து கோடிக்கணக்கான குடும்பங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக. அதை சிந்தியுங்கள். இது நான் மீண்டும் சொல்கின்றேன், இது சாதாரண இடைத்தேர்தல் கிடையாது. பொதுவாக இடைத்தேர்தல் சொன்னால் இடைத்தேர்தல், இடைக்கு பணம் கொடுப்பாங்க, இடைக்கு கறி எடுப்பாங்க. கறி என்ன? ஈரோட்ல இடைத்தேர்தல்ல ஒவ்வொரு வீட்லயும் 1.5 கிலோ ஆட்டுக்கறி நல்லா கிடைக்கும். அது ஈரோடு. இது நம்ம ஊருயா, விக்கிரவாண்டி நம்ம ஊரு, நம்ம மண்ணியா, ஐயா மண்ணியா, நம்ம மண்ணு. அதனால பாத்துக்கலாம், 2 பாத்துக்கலாம். நான் தயாரா இருக்கிறேன். தயாரா? என் தம்பிங்க முடிவு பண்ண முடிஞ்சு போச்சு. நம்ம கிட்ட பலம் இருக்கிறது, இளைஞர் சக்தி இருக்கிறது, பெண்கள் சக்தி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. அவங்க கிட்ட ஒண்ணுதான் என்ன? பணம் 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 துட்டு எதுவுமே கிடையாது. அதனால சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. சுத்தி அதெல்லாம் எவ்வளவு கார் வேணா வரட்டும், எவ்வளவு வேணா கொட்டட்டும். இது விக்கிரவாண்டி, மக்கள் நியாயத்தை பக்கம் நியாயம். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். அருமை சகோதரர் தசரதன் அவர்கள் எவ்வளவோ பேசினார். எனக்கு அது பேசணும்னா அது வேற கூட்டம் போட போறோம், நிறைய பேசலாம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே அதிகம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தானே. நாங்க பேசுவோம், எவ்வளவு பேசுவோம். அதே போன்ற ரெட்டியார் சமுதாயத்தில் ஓபி ராமசாமி, உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு சமூக கிடைக்கும். இதை உறுதி செய்கின்ற வகையில் நீங்கள் எல்லோரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாபெரும் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு, இங்கே ராதாபுரம் கிராமம் சுத்தி இருக்கின்ற அத்தனை மக்களும் சேர்ந்து ஒரே அணியில் நின்று நம்முடைய வெற்றி வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர், ஒரு பொது வேட்பாளர், இந்த பகுதியை சார்ந்தவர், பக்கத்து கிராமத்தை சார்ந்தவர், எளிமையானவர், அன்பானவர், அவர் எல்லா சமுதாயத்துக்கும் நண்பராக இருக்கின்றவர். எல்லா சமுதாய மக்களும் அவரை ரொம்ப பிடிக்கும். அவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, வளர்ச்சி தான் உங்களுக்கு கிடைக்கும். திமுக வேட்பாளரை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் கடைசியா அன்னைக்கு தான் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் வந்துடும். முடிஞ்சு போய் திரும்பி கூட பார்க்க மாட்டார், நன்றி சொல்ல மாட்டார். அதெல்லாம் பார்த்துட்டீங்க. அதனால அவங்க பணத்தை நம்பி இருக்கிறாங்க. அது நீங்க வாங்குவீங்களான்னு சொல்ல மாட்டார். உங்க மனசாட்சி படி விட்டார். அப்படி பணம் வாங்கினா கூட நாங்க 1 ஓட்டு அங்க, இங்க 3 ஓட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் நினைக்காதீங்க, அந்த தப்பே செய்யாதீங்க. ஒட்டுமொத்தமா நமக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களுக்கு மாபெரும் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை பணியோடு